வணக்கம் மக்களே, பால் குடிப்பதனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிலருக்கு பால் பிடிக்கும், ஆனால் பாலால் ஆன இந்த தயிர், நெய், மோர் மாதிரி எந்த ஒரு விஷயமும் பிடிக்காது. ஒரு சிலர் பாலை கூட குடிக்க மாட்டீங்க. பேர் நிறைய மாதிரி பிரச்சனைகளும் பால் ஒவ்வாமையும் ஒரு சிலருக்கு இருக்குது. ஆனால் இந்த ஒரு பாலால் ஆன பொருட்களும் சரி, பால்லையும் சரி, எவ்வளோ நன்மைகள் அடங்கியிருக்கு அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ உச்சி முதல் பாதம் வரை ஒரு கப் பால் மூலம் நிறையவே நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்று உலக பால் தினம் அப்படின்ற ஒரு விஷயம் யாரும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. உலக பால் தினம் எப்போன்னு தெரிஞ்சா உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ என்னென்ன அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ முதல் விஷயம், பாலில் உள்ள நிறைய கால்சியம் சத்து எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாழ்நாள் முழுக்க பால் எடுத்துக்கொள்வோர் சீராக அன்றாடம் உடற்பயிற்சியும் செய்து வந்தால் எலும்பு அலர்ஜி, இயற்கையில் ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு போன்றவற்றிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைட்டமின் டி, வைட்டமின் கே, பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீஷியம், கால்சியம் ஆகிய ஊட்ட சக்திகளில் சிறந்த ஆதாரமாக பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பால் மற்றும் பால் பொருட்களை உணவில் சேர்த்து கொண்டா நமக்கு எலும்பு தேய்மானம் போன்ற எலும்பு நோய்கள் வராமல் தடுக்கலாம். ஸோ குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் கூடுதல் கால்சியம் உடலுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அந்த பருவத்தில் பார்த்திங்கன்னா பால் நிச்சயம் தினமும் குடிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால்சியம், புரதம், வைட்டமின்கள், வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் டி, தாதுக்கள், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்றவை ஸோ பாலில் நிறைஞ்சிருக்கு. இவை உடல் வளர்ச்சிக்கு நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சிக்கும் முக்கியமானது புரதம். ஏனெனில் மனித உடலில் அடிப்படையே புரதம் தான். மேலும் உயிரணுக்களை உருவாக்குவதற்கும் சரி செய்வதற்கும் கூட புரதம் தான் தேவைப்படுது. இத்தகைய புரதம் அன்றாடம் குடிக்கக்கூடிய ஒரு கப் பாலில் கிடைக்கும். ஸோ காலை உணவுக்கு நம்ம பாலை பயன்படுத்தும் போது நம்மளுடைய புரத லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலில் உள்ள புரதம் உடலுக்கு தேவையான அளவு முழுமையான தரத்திலாம் கிடைக்கணும். இதனால் உடலுக்குமே அமினோ அமிலங்கள் கிடைக்க பெறுவதனால தசை வளர்ச்சி, தசை பிரச்சனைகள் விரைந்து சரியாகுதல் போன்றவை நடக்கும். மேலும் தசைகள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடற்பயிற்சிக்கு முன்னும் உடற்பயிற்சிக்கு பின்னும் நம்ம பால் போன்ற திரவ உணவுகளை எடுத்துக்கலாம். அதனால் உடல் எடை ஏறது அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீர் சத்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது பால் மாதிரியான பானங்களை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நேரத்தில் பால் குடித்தா நீரிழப்பு கட்டுப்படும். ஸோ தாகத்தை தணிப்பதுடன் உடலுக்கு மீண்டும் நார் சக்தி கொடுக்கும். உடலில் கார்போஹைட்ரேட், புரதம் போன்றவை உயர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல தூக்கம், தூக்கத்தில் பிரச்சனை ஏற்பட பல்வேறு காரணம் இருக்குது. ஸோ மன அழுத்தம் போன்ற முதல் பிரச்சனையே பாலில் உள்ள அமினோ அமிலத்தில் இருக்கக்கூடிய செரட்டோனின் என்ற நரம்பு மண்டலத்திலுடைய தூண்டும் சுரபி சற்று மயக்க உணர்வை கொடுப்பதனால படுக்கைக்கு செல்லும் முன்பு பால் குடிப்பதனால நல்ல தூக்கத்தை பெறலாம். ஸோ பாலில் கால்சியமும் நமக்கு மெலட்டோனினும் கொடுத்து தூக்கத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வகை அமினோ அமிலமான டிரிட்டோஃபன் நல்ல ஒரு மூலமான பால் இருக்குது. ஸோ இந்த அமினோ அமிலம் நம்மளுடைய உடலால் இயற்கையாக உற்பத்தி செய்வதில்லை என்பதனால இதனை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியம். ஸோ டிரிட்டோஃபன் மெலட்டோனினை ஊக்குவிப்பதாகவும் அறியப்படுது. ஸோ மெலட்டோனின் நமது தூக்க சுழற்சியை கட்டுப்படுத்துதோ. எனவே தூக்கமின்மையால் போராடுபவர்கள் படுக்கைக்கு முன் ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயது முதிர்வின் போது ஞாபக மறதி ஏற்படுவது இயல்பு. ஸோ பாலில் உள்ள வைட்டமின் B12 ஞாபக சக்தியை தூண்டிவிடும். இதனால் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் தவிர்க்கப்படும். ஸோ ஞாபக சக்தி ஓரளவுக்கு மேம்பட உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பால் அறிவாற்றலையும் நம்மளுடைய செயல்திறனையும் மேம்படுத்த உதவுது, நினைவகத்தை மேம்படுத்த உதவுது. ஏனெனில் இது புரதம், வைட்டமின் டி, பொட்டாசியம், கால்சியம் ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும். மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதுனால நீங்கள் பாலை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய தகவல்கள், அற்புதமான விஷயங்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம் மக்களே.